நீர் மேலாண்மை அப்பயே கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்களா, தெரியுதா தெரியலையா? அங்கே பாருங்கள், அதெல்லாம் கட்டடங்கள் இருந்திருக்கு. அங்கே பாருங்கள், அந்த முனையில் ஒரு சின்ன ஒரு துண்டு மாதிரி நீட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். அது வழியாக மேலே இருக்க தண்ணியெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து அப்படியே கலெக்ட் ஆகி அப்படியே நீரெல்லாம் கொண்டு வந்து இங்கே கொட்டியிருக்கு. இயற்கையாக அந்த இடத்துல பள்ளம் இருந்திருக்கு. அதை அழகாக வந்து அப்படியே வச்சு ஒரு இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூல் சொல்கிறோம்ல, ஒரு குளியல் தொட்டி மாதிரி அவ்வளோ அழகாக பாருங்க. படிகள் ஓரத்துலலாம் நிறையா வந்து வரும்பாக கிரிப்புன்னு சொல்லுவோம். உராய்வு தன்மை அதிகப்படுத்துகிறாப்புல வந்து கலைஞர்கள் செஞ்சு தெரிச்சிருக்கு பாருங்க. அவங்களுக்கு காலை வச்சு ஏறி போனால் வழுக்கி விழுந்துருவாங்கன்னு தண்ணி நிறையும் போது. அவ்வளோ அழகாக பாருங்க, அவ்வளோ அழகாக வந்து அதை வடிவமைச்சிருக்காங்க. இது ரொம்ப என்னை விட நம்ம வந்து பொறியாளர்கள், இதோட துறை சார்ந்த மனிதர்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. பையனும் அந்த துறையில் இருக்கிறனால அவனும் ஆச்சரியப்பட்டான். என்னடா இப்போ என்னப்பா இப்படி இருக்கு அப்படின்றாப்புல ஒரு ஆச்சரியத்தோடு தான் அதை பார்த்துட்டு இருந்தான்.